என் அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்தாரே. நீ கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்து, கர்த்தருக்கு நன்றி செலுத்து, அப்பாவுக்கு தேங்க் பண்ணு. நீ மறந்துடாத. நன்மைகளின் பட்டியல் இடுங்கள் என்று சொல்லும் போது ரட்சிப்பை எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் வைக்கிறோம்? என் பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் அக்கிரமத்தை மன்னித்திருக்கிறார். இதை நம்ம ஃபர்ஸ்டா, இதை நம்ம பெருசா சொல்லுகிறோமா? பிரியமானவர்களே, இந்த ஆத்தும மீட்பு அது விலையேற பெற்றது. நாம் பாதாளத்தை நோக்கி பயணித்து கொண்டிருந்தவர்கள், பாவத்தின் சம்பளம் நம் மேல் இருந்தது. கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? மன்னித்தார். அக்கிரமத்தை மன்னித்தார் என்றல்ல, அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்தார். எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்திருக்கிறார். எவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணி இருக்கிறார். பரலோகத்துக்கு நமக்கும் எவ்விதத்திலும் தொடர்பே இல்லாதபடிக்கு நம் மேல் இருந்த அந்த அக்கிரமங்கள் அத்தனையும் இயேசு மன்னித்தார். பிராணனை அழிவுக்கு விலக்கினார், நன்மையினால் வாயை திருப்தி ஆக்கினார். எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார்! 1, 2 அல்ல. ஒவ்வொரு நாளை காண்பது நன்மை, ஒவ்வொரு நாளை கடக்க பண்ணினது நன்மை. ஒரு நாளை கண்டு அந்த நாளை கடப்பது என்பது அவ்வளவு கிருபைகளை பாராட்டினால் மட்டுமே ஒரு மனிதனுக்கு சாத்தியமானது. காரணம், எத்தனை பேர் நிர்மூலமாகிறார்கள், மடிந்து போகிறார்கள். பக்கத்தில் 1000, வலதுபுறத்தில் 10,000 என எத்தனை பேர் நம்மை சூழ விழுந்திருக்கிறார்கள். கர்த்தர் காக்கிறார், போஷிக்கிறார், உடுத்துவிக்கிறார், பாதுகாக்கிறார். பிரியமானவர்களே, பல நேரத்துல நமக்கு செய்யாததை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறோம். கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் கர்த்தர் செய்ததை எண்ணி பாருங்கள். எனவேதான் தாவீது சொல்லுகிறார், தன் ஆத்துமாவை பார்த்து கலங்காதே என்றும் சொல்லுகிறான், திடமனதா இரு என்றும் சொல்லுகிறான். அதே நேரத்துல இன்னொன்றை அழுத்தமாய் சொல்லுகிறான். இங்க பாரு, அவர் செய்த சகல உபகாரத்தை மறந்துடாத, ஒண்ணு கூட மறந்துடாத. அவர் செய்திருக்கிறார், நீ வாழ்கிறாய். கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, எங்களை எவ்வளவு ஆச்சரியமாய் நடத்தி வருகிறீர். கடந்த ஒரு ஆண்டு முழுவதும் அற்புதமாய் நடத்தி வந்த கிருபைகளுக்காய் நன்றி. நீர் செய்த சகல உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம். மறவாமல் உம்மை துதிக்க கிருபை தாரும். தொடர்ந்து வருகிற நாட்கள் நன்மையாய் ஆசீர்வாதமாய் இருக்க ஒவ்வொருவருக்கும் அனுகிரகம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.